நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களா? ஒரு ஹோட்டல் உங்க ஊர்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட ஹோட்டலை டெவலப் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இதுக்காக நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டேங்க, எங்கேயுமே லோன் கிடைக்கல, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இதை பத்தின தெளிவான விஷயங்களை நாங்க சொல்லியிருக்கோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ப்ராடக்டை பத்தி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். பர்சனல் லோன்னா எப்படி கிடைக்கும், பிசினஸ் லோன்னா எப்படி கிடைக்கும், ஹோம் லோன்னா எப்படி கிடைக்கும், இந்த அடமான கடன்லாம் எப்படி கிடைக்கும்ன்றத சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு செக்மெண்டா இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி லோன்லாம் கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் தாங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹோட்டலா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நார்மலா ஒரு காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேலையுமே நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 200 பேர் எங்க ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. இந்த பிசினஸை டெவலப் பண்ணலான்னு பாக்குறோம். இதை கொஞ்சம் எலாபரேட் பண்றதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுது. இதுக்காக நிறைய இடத்துல லோனுக்காக கேட்டு பார்த்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிசினஸ் லோனை பத்தி தாங்க இந்த வீடியோல நாங்க சொல்றோம். இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினான விஷயம், நீங்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஹோட்டல் கடை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ரன் ஆயிருக்கணும். இல்லைங்க, நான் ஒரு 2 மாசம் முன்னாடி தான் ஆரம்பிச்சேன், ஒரு 3 மாசம் முன்னாடி தான் ஆரம்பிச்சேன், இனிமே தாங்க ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் செட் ஆகாதுங்க. இது ஏற்கனவே ஆரம்பிச்சு 1 வருஷம் ரன் ஆயிட்டு இருக்கணுங்க. 2வது விஷயம், இந்த ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு உண்டான இந்த FSSAI சர்டிபிகேட் கம்பல்சரி வேணுங்க. 3வது விஷயம், இந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுவாங்க, அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷனாவது வச்சிருக்கணும். 4வது ITR தேவைப்படுது. ITR இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ITR வச்சிருந்தீங்கன்னா லோன் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். ITR இல்லை அப்படின்னா லோன் அமௌண்ட் கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களோட டர்ன் ஓவர் எந்த அளவுக்கு பிசினஸ் நடக்குன்றத நேர்ல பார்த்துட்டு உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை சொல்லுவாங்க. இது போக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு நீங்க என்ன வரவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஒன்று, நீங்க ஒரு 20,000 ரூபாய் ஆவரேஜ் பேலன்ஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லையா, டர்ன் ஓவராவது ஒரு 10 லட்ச ரூபாயாவது நீங்க பண்ணிருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அரைவ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்க சொன்ன இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லாம உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.